ஹாய் நண்பர்களே, நான் உங்கள் நண்பர். அதாவது 2 நாளாவே வீடியோ போடல. ஆனா இன்னைக்கு போடணும்னு ஆசை வந்துருச்சு, போட போறேன். நல்லது கெட்டதை பேசுறதுதான் என்னுடைய வேலையே. அது நண்பனுக்கு அதுதான் அழகு. ஒரு கெடுதலை சொல்லி கொடுத்து அது கெடுதலான வழியில் போய் ஒரு நண்பர்களை பயன்படுத்தணும்னா அது நன்மையும் இல்லை, அது நண்பனுக்கு அழகும் இல்லை. அந்த வகையில் மனிதர்கள் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும், புராண கதைகள் இருந்து இன்னைக்கு நவீன காலத்துடைய கதைகள் வரைக்கும் மனிதனுடைய குணங்கள் மட்டும்தான் அவர்கள் சித்தரித்து சித்தரித்து அவர்கள் வேலை செய்திருக்கார்கள். அதே போல அதை காவியமாகவும் எழுதியிருக்காங்க, வரலாறாகவும் எழுதியிருக்காங்க. அந்த வகையில புராண கதைகள் எடுத்தீங்கன்னா, அதாவது ராமர் நல்லவரு, ராவணன் கெட்டவரு. அது 2 விதமான குணங்களை குறிக்கிறது. அது நமக்குள்ளயும் இருக்கிறது. அதே மாதிரி கிருஷ்ணர் நல்லவரு, கம்சன் கெட்டவரு. 2 விதமான குணங்களை குறிக்கிறது. துரியோதனன் கெட்டவன். அதே மாதிரி தர்மர் நல்லவரு. ஆனா 2 விதமான குணங்களை தான் குறிக்கிறது. இந்த மனிதனுடைய வாழ்க்கையில எப்பவுமே இந்த குணங்களை பற்றி தான் இவர்கள் புராண கதைகள்ல இருந்து இன்னைக்கு நவீன காலத்தினுடைய கதைகள் வரைக்கும் இந்த புராண கதைகளை சித்தரித்தது ஒரு மனிதனுக்கு இருக்கிற குணங்களை வைத்துதான் சித்தரித்திருக்கார்கள். என்னுடைய ஒரு சின்ன கணிப்பு, எனக்கு இது சரியாக இருக்குமா என்று என் மனதில் தோணும் போது உங்களுக்கும் அது சரியாக இருக்கும். சிந்தித்து செயல்படுங்கள். எல்லாரிடமும் நல்ல குணம் கெட்ட குணம் இருக்குது. கெட்ட குணத்தை செலுத்தும் போது நமக்கு கெடுதலாகவே அமையுது, நல்ல குணத்தை செலுத்தும் போது நல்லதாகவே அமையுது. கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மனித வாழ்க்கையில இருக்கத்தான் செய்யும். கவலைகளும் அதே மாதிரி இருக்கத்தான் செய்யும். அது உடலோட ஒட்டி போனது, உயிரோட ஒட்டி போனது, வாழ்க்கையோட ஒட்டி போனது. இவைகளை சீர்திருத்தம் செய்து கொள்வதற்கு அறிவின் சக்தியை பயன்படுத்தி நாம நல்ல விதமான குணங்களை பயன்படுத்தி நல்லதை நினைத்து நல்லதை செய்வோம். நன்றி, வணக்கம். இன்று போய் நாளை வருகிறேன்.